2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் மிக முக்கியமான வசனம். எங்களை தப்புவித்தார், இன்னும் தப்புவிப்பார், வருங்காலத்திலும் தப்புவிப்பார் என்று நிச்சயித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் தப்புவிக்கிறார். நம்மளுடைய அவர் கரங்களை நீட்டி நம்மை தப்புவிக்கிறார். அப்படிப்பட்ட மரணத்திற்கு எங்களை தப்புவித்தார், இப்போது தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். அவர் அந்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட நம்பிக்கை நாங்கள் கொண்டிருக்கிறபடியினால் அந்த தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் என்று ஆமென் என்றும் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்குது. எனக்கு அருமையானவர்களே, ஆயினாலே ஆறுதலை அளிக்கிற தேவன், உபத்திரப்பட்டாலும் அந்த உபத்திரவத்திலே ஆறுதலை அளிக்கிற தேவன், ஆறுதலை அளிக்கும் தேவன். என் ஜனங்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று ஏசாயா 40:1 சொன்னது போல இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், நான் உங்களை தேற்றுகிறேன். தேற்றவாளன், நான் ஒரு தேற்றவாளன், எனக்கு பின்னாக வருகிற பரிசுத்தாவியான ஒரு தேற்றவாளன், பிதாவாகிய தேவன் தேற்றவாளன், ஆறுதலை தருகிற தேவன், ஆறுதலை தருகிறார். ஆகினால் இந்த முதல் வசனத்திலே ஆறுதல் ஆறுதல் என்கிற வார்த்தை 4-5 முறை வருகிறது. அவர் மரணத்திலிருந்து தப்புவிக்கிறார். ஆகினாலே எல்லா விதமான அந்த மாம்சத்துக்கேற்ற ஞானத்தை விட்டுவிட்டு ஆண்டவரை அறிகிற அறிவிலே நாம் எல்லா வாக்கு தத்தங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் வசனங்களையும் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக தேவனுடைய நாமம் மைமைப்படும்படியாக கிறிஸ்துக்குள்ளாக ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆகினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பரிசுத்த ஆவியானவரால் அந்த முத்திரை தரிக்கிறார், முத்திரை இட்டு ஆவியின் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். அட்வான்ஸ், அதாவது அச்சாரம், நீங்கள் தேவனுடையவர்கள் என்பதற்கான அச்சாரமும் அந்த முத்திரையும் தேவன் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரே அதற்கு அடையாளம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குரியவர்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லா தீர்க்க தரிசனங்களையும் வாக்குத்தத்தங்களையும் வசனங்களையும் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், அற்புதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாடானாலும் புதிய ஏற்பாடாலும் எழுதப்பட்டிருக்க வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு உரியது. உரிமையாக்கி கொள்ளுங்கள். இயேசுவை முன்னிறுத்துங்கள், இயேசுவை பின்பற்றுங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள், இயேசுவை கவனித்து பாருங்கள், தியானியுங்கள், இயேசு கிறிஸ்துவுக்காக வாழுங்கள். உங்கள் உள்ளத்திலே இயேசுவை வைத்து அவரை உயர்த்துங்கள். அவருடைய நாமத்தை அடிக்கடி வாயிலே உச்சரியுங்கள். அப்படி உச்சரிக்கும் போது சாத்தான் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்கள் ஒரு தெளிவான, ஒரு உற்சாகமான, ஒரு நல்ல உறுதியான பக்தியை செய்யும்படி தேவன் ஒரு வழிவாசலை வைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். God bless you.